டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து தான் ஓய்வு பெறுவதாக விராட் கோலி அறிவித்துள்ளார். ரோஹித் சர்மாவை தொடர்ந்து விராட் கோலியும் ஓய்வை அறிவித்துள்ளார். கூடுதல் விவரம் நமது தலைமை செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் இணைகிறார். வணக்கம் தம்பி தமிழரசன். இந்திய அணிக்காக 123 டெஸ்ட் போட்டியில் விளையாடி 9830 ரன்களை குவித்துள்ள விராட் கோலி தற்பொழுது கடினமாக முடிவாக இருந்தாலும் சரியான முடிவை எடுத்துள்ளதாக தனது ஓய்வினை அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு குறிப்பாக இந்திய கிரிக்கெட் ஆச்சரியமான ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. விராட் கோலி தன்னுடைய டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வை அறிவித்திருக்கிறார். 14 ஆண்டு கால டெஸ்ட் பயணம் முடிவுக்கு வருவதாக இருக்கிறார். இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டனாக மிக அபாரமான மிகவும் போற்றத்தக்க சாதனைகளை அவர் படைத்திருக்கிறார் என்றே நாம் குறிப்பிடலாம். ஏனென்றால் சச்சின் டெண்டுல்கருக்கு அடுத்தபடியாக ஒரு ரன் மெஷினாக இந்திய கிரிக்கெட் அணியை பல ஆட்டங்களில் வெற்றி பெற செய்திருக்கிறார். குறிப்பாக டெஸ்ட் போட்டிகளில் தனது முத்திரையை அவர் பதித்திருக்கிறார் என்றே நாம் சொல்லலாம். குறிப்பாக 123 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 9230 ரன்களை குவித்திருக்கிறார். 30 டெஸ்ட் சதங்களை அவர் விளாசி இருக்கிறார். மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக நாம் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னவென்றால், டெஸ்ட் போட்டிகளில் அதிக இரட்டை சதம் அடித்தவர் என்ற ஒரு வரலாற்றை அவர் படைத்திருக்கிறார். 7 முறை இரட்டை சதத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் இந்திய அணியின் கேப்டனாக இருந்து டெஸ்ட் போட்டிகளில் அதிக வெற்றியை பதிவு செய்த ஒரு கேப்டன் என்ற சாதனையும் விராட் கோலி தன்வசம் வைத்திருக்கிறார். இன்னும் பல சாதனைகளை அவர் படைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரது ஓய்வு முடிவு என்பது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். சில நாட்களாகவே விராட் கோலி டெஸ்ட் போட்டியில் இருந்து ஓய்வு பெற இருப்பதான அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரோஹித் சர்மாவும் ஓய்வு முடிவை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இவரும் தனது ஓய்வு முடிவை அறிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இருவர் தனது ஓய்வு முடிவை அறிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரத்தக்க ஒரு செய்தியாகவே இது அமைந்திருக்கிறது. மிக குறிப்பாக 2018, 2019 ஆண்டு ஆஸ்திரேலிய மண்ணில் இதுவரை இல்லாத ஒரு பெரு வெற்றியை கோலி தலைமையில் இந்திய அணி பதிவு செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க மண்ணிலும் கோலி தலைமையில் இந்திய டெஸ்ட் அணி அபார சாதனையை படைத்திருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். 68 டெஸ்ட் போட்டிகளில் அவர் தலைமையேற்று இந்திய அணியை வழிநடத்தியிருக்கிறார். அதில் 40 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. வெற்றி சதவீதம் என்பது 58.82% இருக்கிறது. மிக முக்கியமாக மற்ற எந்த டெஸ்ட் அணி கேப்டனும் செய்யாத ஒரு சாதனையாக அவர் படைத்திருக்கிறார். மேலும் டான் பிராட்மேன், கிரிக்கெட் உலகின் பிதாமகன் என்று அறியப்படக்கூடிய டான் பிராட்மேன் இந்திய அளவில் மிகச் சிறப்பான ஒரு பேட்டர். குறிப்பாக டெஸ்ட் போட்டிகளில் தனது முத்திரையை தொடர்ந்து பதித்து வந்த பலருக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ராகுல் டிராவிட்டின் சாதனையை அவர் இரட்டை சதம் அடிப்பதில் தகர்த்திருக்கிறார். வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாந்து, இங்கிலாந்து மற்றும் பங்களாதேஷ் ஆகிய அணிகளுக்கு எதிரான மிக அபாரமான சாதனைகளை அவர் படைத்திருக்கிறார் என்றும் நாம் குறிப்பிடலாம். மேலும் பல்வேறு விதமான மோஸ்ட் செஞ்சுரிஸ், அதிக சதங்கள் அடித்திருக்கக்கூடிய இந்திய கேப்டனாக அவர் 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். சுனில் கவாஸ்கருக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தை அவர் பிடித்திருக்கிறார். சுனில் கவாஸ்கர் இந்திய டெஸ்ட் போட்டிகளில் மிக முக்கியமான பல சாதனைகளை படைத்தவர். அவருடைய அதிக சதம் என்ற ஒரு சாதனையை சச்சின் டெண்டுல்கர் முறியடித்திருந்தார். அவரது சாதனையை விராட் கோலி முறியடிப்பார் என்று பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இவ்வாறான ஒரு ஓய்வு முடிவை அவர் அறிவித்திருப்பது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக அனைத்து விதமான ஃபார்மேட் கிரிக்கெட்டுகளிலும் 100 சதங்கள் அடித்த சாதனையை தன்வசம் வைத்திருக்கிறார் சச்சின் டெண்டுல்கர். அந்த சாதனையை விரைவில் விராட் கோலி முறியடிப்பார் என்று சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே கணிக்கப்பட்ட நிலையில் அவருடைய ஃபார்மில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு சமீபத்தில் அவர் மீண்டும் ஃபார்முக்கு வந்த நிலையில் டெஸ்ட் போட்டிகளில் அவர் தனது ஓய்வை அறிவித்திருக்கிறார். இனி சச்சினுடைய 100 சதங்களின் சதம் என்ற விஷயத்தை முறியடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு விராட் கோலிக்கு மட்டுமே இருந்தது. அது தற்போது நிறைவுறாத ஒரு சூழலை எட்டுகிறது என்பதே பலருடைய ஒரு கணிப்பாகவும் இருக்கிறது. இருப்பினும் டெஸ்ட் போட்டிகளில் தனது ஆகச்சிறந்த ஒரு ஆக்ரோஷமான விளையாட்டை வெளிப்படுத்தி இந்திய அணியை பல்வேறு போட்டிகளில் சாதனைகளை படைத்து வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றிருக்கிறார் விராட் கோலி. மிக முக்கியமான நல்ல ஒரு நினைவுகளோடு அவர் தனது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்திருக்கிறார். உருக்கமான ஒரு முடிவை அவர் அறிவித்திருக்கிறார். எவ்வகையாயினும் இது இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணி இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ராம்குமார்.